பாமக வந்து 2ஆ உடைஞ்சிருக்கு. அன்புமணி வந்துட்டாரு. ராமதாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அன்புமணி இங்க இருக்கும்போது வரமாட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு. இல்ல திமுக பக்கம் போவாரா, இல்ல தாவேக பக்கம் போவாரா அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. இந்த கொஸ்டின் ஏன் நான் வைக்கிறேன்னா, தேர்தல் சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஓட்டுகள் வந்து சிதறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. அதனால இந்த கேள்வி கேட்கிறேன். இதனால ஓட்டுல சிதறவே சிதறாது. சீனியர் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களுக்குன்னு ஒரு ஓட்டு, ஜூனியர் அன்புமணிக்குன்னு ஒரு ஓட்டு அப்படிலாம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம், அதுக்கு தான் ஓட்டு. சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு கட்சியில் அதிகார சண்டை என்று வந்தால் அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்ற உறுப்பினர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னா அவங்க பக்கம் தான் கட்சியும் சின்னமும் போகும். இந்த பிரச்சனை அதிமுகவும் சந்திச்சது. எடப்பாடியார் தான் ஏகோபித்த ஆதரவையும் அங்கீகாரத்தையும் பெற்றிருப்பதால், இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளோடும் தொண்டர்கள் வரைக்கும் பெற்றிருப்பதால் தான் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி இரட்டை இளைஞர் எடப்பாடி இருக்கையில். இதே தான் அவங்களுக்கும் பொருந்தும். மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களிடம்தான் அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகள், பெரும்பான்மை நிர்வாகிகள் அனைவரும் அவர்கிட்ட தான் இருக்காங்க. அதை வந்து நிரூபிக்க வேண்டிய இடம் தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து அந்த ப்ராசஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் அப்படிங்கிற ரூட் ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷனில் ஒரு தடவை சொல்லிட்டாங்க. இவர் தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட இதுதான் அலுவலகம் வரைக்கும் சொல்லியாச்சு. ஏற்க மனம் இல்லாதவர்கள் கொஞ்சம் சில நேரத்தில் இருப்பாங்க. அதை தாண்டி நம்ம போக வேண்டாம். இப்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்பதன் முகமாக இருப்பவர் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் தான். ஜூனியர் அன்புமணி தான். அவர்கிட்ட தான் சின்ன, அவர்கிட்ட தான் கட்சி. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கு தான் மக்களோட ஓட்டும், மக்கள் வாக்களிக்க போகுதும் அதுக்கு தான். தனிநபர் பார்த்து இவர் பிரிஞ்சுட்டாரோ அப்படி கிடையாது.